ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமையில் நம்ம ஹீரோவோட பேரு மமங்கா, அதுக்கப்புறமா ஐன்சோல் கோன் அப்படின்னு சொல்லி மாத்திருவான். பேரு ரொம்பவும் லென்த்தியா இருக்கிறதுனால நம்ம இந்த அனிமே ஃபுல்லாவே நம்ம ஹீரோவை ஹீரோ அப்படின்னே கூப்பிடுவோம். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 3. சில சோல்ஜர்ஸ் எல்லாருமே வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஜெனரல் அவங்க அந்த வில்லேஜ் கொளுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் இவங்க ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வில்லேஜ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. வைஸ்ராய் நம்ம நெக்ஸ்ட் அவங்க எல்லாரையும் போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், ஜெனரல் உங்களுக்கு இதுல எதுவும் சந்தேகமா இல்லையா? ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்னு தெரிஞ்சுமே நம்ம கிங்டம்ல வெறும் 50 பேர் தான் அனுப்பியிருக்காங்க. இது உங்களுக்கு வச்ச போரி மாதிரி எனக்கு தெரியுது. உங்களே மாரி ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இந்த கிங்டம் இழந்துருச்சு அப்படின்னா கிங்டம் யார் கைக்கு போகுங்கிறது உங்களுக்கே தெரியும். இது உங்களுக்கு வச்ச ட்ராப்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லவும், நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண இடத்துல இருந்து தான் வந்தேன். நானும் அப்படிதான் வந்தேன் ஜெனரல். யாராச்சும் ஒரு ஹீரோ நம்மளை வந்து காப்பாத்திர மாட்டாங்களான்னு சொல்லி டெய்லியும் ஏங்கிட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் ஜெனரல். அப்படின்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் எந்த ஹீரோஸும் வரல. ஆனா இந்த வில்லேஜர்ஸோட நம்பிக்கையை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நம்ம இவங்கள ஹீரோவா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். இங்க நம்ம ஹீரோ என்னடான்னா மேஜிக் மிரரை வச்சு மற்ற இடத்துல என்ன நடக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிடவோ செபஸ் நம்ம ஹீரோவை பாராட்டுறான். உன்னோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது என்னோட கடமை அப்படின்னு நம்ம சொல்றான். இங்க நிறைய பேர் குதிரையில வந்துட்டு இருக்காங்க. என்ன இங்க ஃபெஸ்டிவல் நடக்கா நம்ம ஹீரோ பார்க்கவும், இல்ல மயிலாட் அங்க போர் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு செபஸ் சொல்றான். அங்க எல்லாரையும் கருணையே இல்லாம கொண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தா டோக்கியோல இருந்திருந்தோம்னா மயங்கி விழுந்திருப்பேன். ஆனா இப்போ இந்த அண்டட் கிங்கா இருக்கிறது என்னோட பாடியோ மைண்டோ தானாவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும், சபஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவங்களை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சபஸை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ இந்த கேமை ஆட ஆரம்பிச்ச புதுசுல ரொம்பவும் வீக்கா இருப்பான். அவனை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கவும் யாருனே தெரியாத ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பான். ஆமா, எதுக்காக நீ என்ன காப்பாத்தின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டப்போ, ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றவன் தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு நம்ம சொன்னது ஞாபகம் வருது. சரி, என்னோட மேஜிக் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். சோ இந்த நாசரிக்கோட செக்யூரிட்டியை மேக்ஸிமம் ஆக்குங்க. ஆல்பிடோவை சண்டைக்கு ரெடியா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ கேட் அப்படின்னு சொல்றான். இப்போ அவன் அந்த இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆகி போறான். ஹென்றி இங்க இருந்து சீக்கிரம் ஓடிடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவளை தப்பிக்க வச்சிருக்கான். அவளோட சிஸ்டர் அவ காப்பாத்தணும்னு நினைக்கிறா. வெட்ட வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பின்னாடி போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. கிராஸ்ப் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட ஹார்ட் அப்படியே உடைச்சிருந்தான். பரவாயில்ல, இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆக தான் செய்யுது. நான் கூட மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ அடுத்த சோல்ஜர்ட்ட போயிட்டு, ஒரு பொண்ணுகிட்ட என்னடா வீரத்தை காட்டுற, ஏன் கிட்ட முதல்ல காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு தண்டர் போல்ட் அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணி அவனை கொன்றுதான். லோ லெவல் மேஜிக்கே இவன் செத்து போயிட்டானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்டெட் நைட் அப்படின்னு சொல்றான். இப்போ இறந்து போன ஒருத்தன் வந்துட்டு அன்டெட் நைட்டா மாறுதான். இந்த மாதிரி ஆர்மர் போட்டிருக்கிற எல்லாரையும் கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த அன்டெட் நைட்டை அனுப்பி வைக்கிறான். ஆமா, நான் அவனை சமன் பண்ணிட்டு நானே அவனை அனுப்பி வச்சிட்டேன். அப்போ எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு யார் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆல்பர்ட் அந்த இடத்துக்கு வந்துருதா. இந்த லோ லைஃப் கிரீச்சரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மயிலாட் அப்படின்னு அவ கேட்கவும், இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆர்மர் போட்டுருக்கவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இதை கூடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ளீஸ் என்னோட சிஸ்டர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. நான் ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்ண நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டரை இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஆல்பர்டோ டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோ வந்துட்டு இது பிளட் எல்லாம் இல்லை, ஹீலிங் போஷன் தான் சொல்லி அவளை குடிக்க வைக்கிறான். அவ காயம் ஹீலிங் ஆயிடுது. நீ மேஜிக்கு கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. நானும் ஒரு மேஜிக் யூசர் தான். இந்த ஷீல்டை விட்டு நீ வெளியே வராத வரைக்கும் நீ சேஃப்டியா இருப்ப. ஏதாச்சும் பிரச்சனைனா இதை ஊது. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு காப்ளின் படையே வரும். ஏதாச்சும் பிரச்சனைனா மட்டும் இதை ஊது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சார் ஒரு நிமிஷம், நீங்க பண்ண ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு அவ கேட்கிறா. ஓ, இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேரு ஐன்சோல் கூன், இதை மறந்துடாதீங்க, எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்க அந்த அண்டட் நைட் வந்துட்டு எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கு. எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஆனா அது எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம அந்த ஆர்மர் போட்ட எல்லாரையும் கொள்ளுது. இது ஆர்மர் போட்டவங்களை மட்டும் தான் கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் கண்டுபிடிச்சிருந்தான். அப்படி இருந்துமே அந்த கேனங்க யாரும் அந்த ஆர்மர் எதையோ கழட்டவே இல்லை. சீக்கிரம் வந்து இதை அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் ஒருத்தன் ஆர்டர் கொடுக்குறான். சீக்கிரம் எல்லாரும் ஷீல்டா வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு 500 கோல்டு காயின்ஸ் தரேன். இல்ல இது என்னோட ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்லியுமே யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இல்ல. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவன் சாகிற கண்டிஷன்ல சொல்லி யாருமே அவனை காப்பாற்ற தயாரா இல்ல. கடைசியில அவன் இறந்து போயிருந்தான். வீரர்களை யாரும் பயப்படாதீங்க, அதை தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீரமா போறான். ஆனா அந்த அண்டட் நைட் எல்லாரையுமே அடிச்சு போடுது. இந்த வீரமா பேசிட்டு போனவன் தலை சுத்துது. என்னன்னு பார்த்தா அவன் தலையே துண்டா போயிருது. போதும் நிறுத்த அண்டட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல இருந்து பறந்து வரான். என்னோட பேரு ஐன்சோல் கூன், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஒழுங்கா உங்களோட கிங்டம்ல இதை எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிருங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இப்படி பொறுமையா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் அனுப்பிடுறான். இப்போ அந்த வில்லேஜர்ஸ்ட நான் ஒரு மேஜிக் யூசர், என்னோட பேரு ஐன்சோல் கூன் அப்படின்னு சொல்லவோ அவங்க அப்படி இருந்துமே பயப்படுறாங்க. நான் இது எதையும் சும்மா பண்ணல, எனக்கு பணம் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஒரு வழியா இப்போ அவங்க நார்மல் ஆகுறாங்க.
கண்டிப்பா இவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்க. ஆனா என்னோட இன்டென்ஷன் பணம் அப்படிங்கிறதுனால ஈஸியா அத குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நெனச்சுட்டு, என் மேல மரியாதையும் இருக்கும், பயமும் போயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவோட உண்மையான நோக்கம் அது இல்ல. நம்ம ஹீரோக்கு பணம்லாம் தேவையே இல்ல. அவனுக்கு இன்ஃபர்மேஷன் தான் தேவை. அந்த வில்லேஜ் சீஃப்ட்ட போயிட்டு இந்த உலகத்த பத்தின இன்ஃபர்மேஷன இவன் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். ஏன்னா அப்பனா தான் இவனோட எனிமீஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோவால தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட இருக்கிற காயின குடுக்குறான். இது இங்க செல்லாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதோட கோல்டுக்கு இங்க மதிப்பு இருக்கு. இவன் இருக்கிற இந்த வில்லேஜ் வந்து ரியல் எஸ்டேட் கிங்டம் பக்கத்துல தான் இருக்கு. அந்த நாட்டுக்கு பக்கத்திலேயே பாகுரத் எம்பையர்னு ஒன்னு இருக்கு. அதோட எதிரி கண்ட்ரியான ரான்தேல் அப்படிங்கிற கண்ட்ரி அங்கதான் இருக்கு. கடைசியா ஸ்லேன் தியோக்ரேசி. அண்ட் இப்போ இவங்களை அட்டாக் பண்ணுது கண்டிப்பா பாகுரத் எம்பையரா தான் இருக்கும். அண்ட் இதுல ஸ்லேன் தியோக்ரேசிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சோல்ஜரை பிடிச்சி வச்சிருந்து கேட்டிருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். வேற ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம இருக்கிற வில்லேஜ்க்கு பக்கத்துல தான் இரந்தல் சிட்டி இருக்கு. அதுல தான் ஓகர்ஸும் காப்ளின்ஸும் இருக்காங்க. அண்ட் அந்த இரந்தலோட கேபிட்டல்ல தான் அட்வென்ச்சரர்ஸ் கில்ட் இருக்கு. அவங்க அந்த காப்ளின்ஸை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அட்வென்ச்சர் கில்ட்டுக்கு நான் போனா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னால இந்த ஸ்டோனை வச்சு வில்லேஜ்ல இறந்து போன எல்லாரையுமே ரெசரெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனா அது தேவையில்லாத பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணும். இப்போதைக்கு நான் அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஐன் சோல் கோன் அந்த காரன் வில்லேஜை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற பேர் இப்ப பரவ ஆரம்பிச்சுட்டு, கண்டிப்பா மத்த பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஐன் சோல் கோன்கிற பேரை கேட்டு கண்டிப்பா என்ன தேடி வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆல்படோ, உனக்கு இந்த மனுஷங்க யாரையும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ அவங்கள கொஞ்சம் மரியாதையோட நடத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைலார்டு, இந்த லோ லைஃப் கிரீச்சர்ஸ் நம்ம கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னு அவ கேட்கவும், நீ மனுஷங்க எல்லார்கிட்டயோ கைண்ட்னஸா நடந்துக்கோ, இது என்னோட ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளவு ஓகேன்னு சொல்றா. சரி நம்ம நாசரேத்துக்கே கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு போய் கேட்டா, சில சோல்ஜர்ஸ் இங்க வர்றதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் சொல்லவும், கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிட்டேன், உங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் சேஃப்டியா வச்சுட்டு நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு நின்றுட்டு இருக்கான். உங்க வில்லேஜ் மக்கள் எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் வில்லேஜ் சீஃபா அப்படின்னு அந்த ஜெனரல் கேட்கவும், ஆமான்னு சொல்றான். இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஐன்சோல் கோன், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நான் ஒரு மேஜிக் யூசர். இந்த வழியா போயிட்டு இருந்தப்போ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. அதான் அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும், மிஸ்டர் ஐன்ஸ், உங்களால தான் அந்த மக்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லி தகவல் வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேவை நீங்க ஒரிஜினலா பார்க்கும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறது வந்துட்டு மனுஷனோட வயசுல நார்மலா இருக்கும். இதை மற்றவங்ககிட்ட பேசுறது வந்து கொஞ்சம் டெரரான வயசுல இருக்கும். இதை தவிர்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுல வேற எதுவும் உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.